ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இது உங்களோட குயின் 7 தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பொன்னாங்கண்ணி கீரை. பொன்னாங்கண்ணி கீரையை எப்படி நம்ம க்ளீன் பண்ணலாம், அதை வச்சு எப்படிலாம் சமைக்கலாம், அதில் என்ன மருத்துவ குணங்கள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். பொன்னாங்கண்ணி அப்படின்னா அதுக்கு இன்னொரு பேர் பார்த்திங்கன்னா மீனாட்சி அப்படின்னு சொல்லுவாங்க. கீரைகளோட ராணி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எப்படி முருங்கைக்கீரையை சொல்கிறோமோ அந்த மாதிரி கீரைகளோட ராஜா அப்படின்ட்டு நம்ம இந்த பொன்னாங்கண்ணி கீரையை சொல்லலாம். அந்த அளவுக்கு இதில் விட்டமின்ஸும் மினரல்ஸும் கால்சியம், அயன், பாஸ்பரஸ் அப்படின்ற எல்லா சத்துக்களும் நிரம்பி இருக்குங்க. வாங்க நம்ம இதை பற்றி ஒன்று ஒன்றா பார்த்துட்டே வரலாம். ஃபஸ்ட்டு நம்ம இதை எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்னு நான் சொல்கிறேன். இதை நம்ம என்ன சமைக்க போகிறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்ம இதை க்ளீன் பண்ணணும். ஃபஸ்ட்டு இதை நான் எப்படி நம்ம கடையலுக்கு செய்கிறோம், அதாவது ஒரு சாம்பாராகவோ இல்லை ஒரு கீரை கடையலாகவோ நம்ம இதை செய்கிறோம் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த கீரையை இப்படி நல்லா உருவிடுங்க. உருவிட்டு அந்த காம்பு பகுதியை தூக்கி போட்டுறாதீங்க. அந்த காம்புலேயும் அவ்வளோ சத்து நமக்கு இருக்குது. அதனால் அந்த காம்பை சின்ன சின்ன பீசஸாக இந்த மாதிரி கிள்ளிட்டு அதையே நீங்கள் தண்ணியில் போட்டு அலசி பருப்போடு சேர்த்து வேக வச்சுக்கோங்க. இதில் எல்லாமே இந்த காம்புலாம் கூட ரொம்ப எலசாக தான் இருக்கும். நீங்கள் கிள்னிங்கன்னா அழகாக உங்களுக்கு டக்கு டக்குன்னு உடஞ்சி வந்துடும். ஸோ இந்த லாஸ்ட்டு பீஸை மட்டும் தூக்கி போட்டால் போதும். இது நம்ம கடையலுக்காக கிள்ற மெத்தடுங்க. இந்த பொன்னாங்கண்ணி கீரையில் பார்த்திங்கன்னா இது கண்களுக்கு அவ்வளோ குளிர்ச்சி தரக்கூடியது. ஸோ கண் பார்வையில் எந்த கோளாறு இருந்தாலும் இந்த பொன்னாங்கண்ணி கீரையை நீங்கள் ரெகுலராக சாப்பிட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதில் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். நீங்களே அதை உணர்வீங்க. ஆனால் கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் வீக்லி ஒன்ஸாவது அதை ட்ரை பண்ணி சாப்பிட்டுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு கண்ணில் இருக்க எல்லா பிரச்சனையும் நீங்கிடும். இந்த பொன்னாங்கண்ணி கீரையை வச்சு நம்ம கண்மை கூட ரெடி பண்ணலாம். நம்ம வீட்லேயே அந்த கண்மை ரெடி பண்ணி அதை நம்ம ரெகுலராக அப்ளை பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா கண்கள் இன்னும் நமக்கு குளிர்ச்சியாக ரொம்ப அழகாகவும் ரொம்ப தெளிவான பார்வையாகவும் நமக்கு இருக்கும். ஸோ அதுவும் நமக்கு பொன்னாங்கண்ணி கீரையில் கிடைக்கிற ஒரு நன்மை. அதுக்கப்புறம் அந்த பொன்னாங்கண்ணி கீரையை நான் பொரியலுக்காக எப்படி செய்யணும், கட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொரியல் செய்ய போகிறோம் அப்படின்னா நம்ம அதை பொடியாக கட் பண்ணி தான் செய்ய போகிறோம். அதுக்கு நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி எடுத்துகிட்டு அதனோட கார்னர் பீஸை மட்டும் கிள்ளி போட்டுட்டு மீதி இருக்க அந்த ஃபுல் தண்டோடு சேர்த்து 2ஆக கட் பண்ணி கையில் இந்த மாதிரி அழகாக அடுக்கி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம இதை அப்படியே அடுக்கி வச்சுருந்தோம் அப்படின்னா அதை நம்ம அப்படியே அலசிட்டு கட் பண்ணுறதுக்கு நமக்கு வசதியாக இருக்கும். அதுக்காக நான் இந்த மாதிரி பண்ணுறேன். நான் இன்றைக்கி பொரியல் தான் செய்ய போகிறேன். ஸோ என் பொண்ணுக்கு பொரியல்னால் ரொம்ப பிடிக்கும். அதனால் இந்த பொன்னாங்கண்ணி கீரையை வச்சு இன்றைக்கி ஒரு பொரியல் ப்ளஸ் நான் எக்கு சேர்த்து பண்ண போகிறேன். அதுவும் அவளோட ஃபேவரட் அப்படிங்கிறதுனால சில டைம் தேங்காயும் போட்டு செய்யலாம். ஆனால் தேங்காய் போட்டு செய்யும் போது அது வீட்டில் என்றைக்கு அவங்க வீட்டில் இருந்து சாப்பிட்றாங்களோ அன்றைக்கி நான் அதை தேங்காய் துருவி போட்டு செய்வேன். ஏன்னா அது அப்போதைக்கு நம்ம ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். இது நம்ம ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸ்க்கு கொடுத்து அனுப்புகிறோம் அப்படின்னா சைட் டிஷ்ஷாக கொடுத்து அனுப்பும்போது சாம்பார் சாதம், ரசம் சாதத்துக்கு நல்லாயிருக்கும். அதனால் இதில் நான் எக்கு போட்டு கொடுத்து அனுப்ப போகிறேன். அது அவளோட ஃபேவரட். அதனால நான் அதை மாதிரி செஞ்சு இன்றைக்கி கொடுக்க போகிறேன். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த மாதிரி கீரையை க்ளீன் பண்ணிவிட்டு அலசிக்கோங்க. இந்த கீரை எப்போவுமே நமக்கு ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும். ப்ளஸ் இதுக்கு நிறைய மணல்லாம் இருக்காது. ஏன்னா இது நம்ம வேரோடு பிடுங்கி தரமாட்டாங்க. இது வேர் அதிலே தான் இருக்கும். மேலே இருக்க தண்டு பகுதியோடு சேர்த்து கட் பண்ணிட்டு தான் நமக்கு எட்டு வந்து தருவாங்க. ப்ளஸ் இது வயலில் தான் வளரும் அப்படிங்கிறதுனால எனக்கு இது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக நல்லாவே கிடைக்கும். இங்கே வயலேருந்து தான் இதை பறிச்சுட்டு வந்து தருவாங்க. ஆனால் நீங்கள் சிட்டியில் இருக்கீங்க அப்படின்னா இதை கொஞ்சம் பார்த்து கவனமாக கேட்டு வாங்கிக்கோங்க. ஏன்னா இது நிறைய காவா ஓரங்களில் கூட விளையுது அப்படின்னு நிறைய பேர் பயமுறுத்துவாங்க. அது பயமுறுத்துறதுனாலே இதை நிறைய பேர் வாங்கி சமைக்கவும் மாட்டாங்க. ஸோ உங்களுக்கு எங்கே நல்லா இது ஃப்ரெஷ்ஷாக கிடைக்குதுன்னு தோணுதோ நீங்கள் அதை வாங்கி சமைச்சிக்கோங்க. அப்போ இது எனக்கு ரொம்ப ஃப்ரெஷ்ஷான வயல்லேருந்து பறிச்சுட்டு வந்து தர கீரை. அதனால் நான் ஒரே ஒரு முறை அலசிட்டு அப்படியே எடுத்து கட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுலேயே 2 விதமான பொன்னாங்கண்ணி கீரை இருக்குது. சீமை பொன்னாங்கண்ணி அப்படின்னு சொல்லுவாங்க. இது நாட்டு பொன்னாங்கண்ணி. ஸோ சீமை பொன்னாங்கண்ணி அழகுக்காக வளர்க்குற ஒரு செடியாகவும் இருக்கும். அதில் மருத்துவ குணமும் ரொம்ப குறைவாக இருக்கும். இதுதான் நம்மளோட நாட்டு பொன்னாங்கண்ணி. இது பச்சை கலரில் இருக்கிறது. இது இதில் தான் அதிகமான மருத்துவ குணங்கள் இருக்கும். ஸோ அதனால் இது நீங்கள் அடிக்கடி உணவில் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது.
இதில் கால்சியமும் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ நம்ம கால்சியம் பத்தலன்னுட்டு நிறைய வெளியில் டேப்லெட்ஸு வேறு எதேதோ நம்ம காசு கொடுத்து வாங்கி சாப்பிட்டுட்ருக்கோம். ஆனால் ரொம்ப சீப்பாக கிடைக்கிற இந்த கீரையை நீங்கள் ரெகுலராக சாப்பிட்டுட்டு வந்தீங்கனாலே உங்களுக்கு தேவையான கால்சியம் சத்து கண்டிப்பாக கிடைச்சிரும். அதுக்கப்புறம் வேறு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதில் அவ்வளோ நிறைய விஷயங்கள் இருக்குது. இதில் நம்ம ஒன்று ஒன்றா சொல்ல நமக்கு வீடியோஸே பத்தாது, அந்தளவுக்கு இதில் போயிட்டே இருக்கும். நரம்புகளுக்கும் வந்து ரொம்ப குளிர்ச்சியும் சக்தியும் அளிக்கக்கூடியது. ஸோ இதயத்திற்கு வந்து பாதுகாப்பான ஒரு சூழலை உருவாக்கும். அதுக்கப்புறம் வயிற்றில் இருக்க எல்லா விதமான பிரச்சனைகளையும் தீர்க்கும். மலச்சிக்கலை போக்கக்கூடியது, ஜீரண உறுப்புகளை வந்து சரி செய்யும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பற்களில் ஏற்படுற அந்த ரத்த கசிவை கூட இதை நிறுத்தும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஏராளமான மருத்துவ குணங்கள் இதில் அரைஞ்சி இருக்குது. அதனால் கண்டிப்பாக நீங்கள் வாரத்துக்கு ஒரு முறை இல்லை எப்போல்லாம் உங்களுக்கு கிடைக்குமோ அப்போல்லாம் நீங்கள் செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க. ஸோ வானல் வச்சுட்டேன், 2 ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன். கடுகு சீரகம் தாளிக்கிறதுக்கு போட்டாச்சு. அதுக்கப்புறம் ஒரு காஞ்ச மிளகாவை கிள்ளி போட்டிருக்கேன். இது கொஞ்சம் காரம் அதிகமாக இருக்குது இந்த மிளகாய், அதனால் நான் ஒரே ஒரு மிளகாவை ஒரு 2-3 பீஸாக போட்டிருக்கேன். உங்களுக்கு பச்சை மிளகாய் வேணும்னாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி கிள்ளி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு கொஞ்சம், உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூன், அந்த மாதிரி டேஸ்ட்டுக்காக நான் போடுறது இது. இது நல்லா பொன்னிறமாக வதங்கட்டும். ஸோ வதங்கினதுக்கப்புறமா ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் நான் பொடியாக. ஸோ அந்த வெங்காயம் மட்டும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதங்கிவிட்டோம். இது ரொம்ப கசப்பு அது மாதிரி எதுவுமே இருக்காதுங்க. இந்த கீரை அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நிறைய பேர் ஆனால் அதனோட அருமை தெரியவே மாட்டேங்குது. யாரும் இதை வந்து சமைக்கவே மாட்டாங்க. நான் கூட நிறைய பேருக்கு இதை சஜஸ்ட் பண்ணுவேன், இந்த கீரை நல்லாயிருக்கும் வாங்கி செஞ்சு பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. வெங்காயம் வதங்கிடுச்சு. இதில் வந்து நம்ம உப்பு கொஞ்சமும் மஞ்சள் பொடியும் கொஞ்சம் போட்டுக்கலாம். ஸோ இந்த மஞ்சளோட அந்த க்ரீன் கலரில் இருக்க அந்த கீரையும் சேர்ந்து வதக்கும் போது உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு கலர் கிடைக்கும் பாருங்கள். அந்த க்ரீனிஷ் கலர் பார்க்குறதுக்கே ரொம்ப ஆசையாக இருக்குங்க, சாப்பிட்ணும் போல் தோணுங்க. இதை வந்து நீங்கள் பாசிப்பருப்பு போட்டு கூட்டு மாதிரி கூட செஞ்சு சாப்பிட்லாம். இதே சேம் இன்க்ரீடியன்ட்ஸ் தான். நம்ம கூட்டு எப்படி வந்து பாசிப்பருப்பு, வெங்காயம், தக்காளி, அதுக்கப்புறம் பெருங்காயம் இதெல்லாம் போட்டு நம்ம குக்கரில் விசில் வச்சு எடுத்து கூட்டு மாதிரி செஞ்சு சாப்பிடுவோமோ தாளித்து, அதே மாதிரி கூட நீங்கள் இதை செஞ்சு சாப்பிட்லாம். கூட்டு கூட இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கடையலும் செய்யலாம் நம்ம. ஸோ மேக்ஸிமம் வந்து நான் பொரியல் தான் செய்வேன் இந்த கீரை எல்லாமே. ஏன்னா அப்போ தான் என் பொண்ணு ரொம்ப விரும்பி சாப்பிடும். அது இல்லாமல் மத்தியானம் ஒரு வேளைங்கிறதுனால ஸோ கடையல் செஞ்சால் நிறைய மீந்து வேஸ்ட்டாக போயிடுது. ஸோ பொரியல் செஞ்சுட்டா மேக்ஸிமம் அது காலி ஆகிடும். அதனால் நான் பொரியல் அதிகமாக செஞ்சுருவேன். ரொம்ப ஈஸியான சிம்பிளான டிஷ் தான், ஆனால் அவ்வளோ மருத்துவ குணங்கள் நிறைஞ்சிருக்கு. அவ்வளோ ஹெல்த்தாக இருக்கும் நமக்கு. ஸோ இதை ரெகுலராக சாப்பிட்டா நம்மளுக்கு அந்த ஸ்கின் வந்து க்ளோவிங்காக அவ்வளோ அழகாக சூப்பராக இருக்கும் நமக்கு. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான். ஸோ நல்லா வதக்கிட்டோம். இதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு மட்டும் நம்ம சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விடுங்க. இது ஏற்கனவே நான் வந்து மேக்ஸிமம் கீரை எல்லாத்தையும் அலசிட்டு அதுக்கப்புறம் தான் கட் பண்ணுவேன். அதனால் கொஞ்சம் தண்ணி இதில் இருக்கும். அதிலே நான் ஒரு 1/4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி விட்டுக்கிறேன். அதுலேயே அது சீக்கிரமாக வெந்துடும். ஸோ விட்டுட்டு நல்லா மூடி வச்சுருங்க. ரொம்ப தண்ணி ஊற்ற தேவையில்லை எந்த கீரைக்குமே. ஸோ மூடி வச்சுட்டேன். கண்டிப்பாக ஒரு 3லேருந்து ஒரு 4-5 மினிட்ஸ், மேக்ஸிமம் ஒரு 5 மினிட்ஸ் ஆகும், அவ்வளோதான் இது. ஸோ என்னோடய அடுப்பு கொஞ்சம் சிம்மில் இருக்கிறதுனால நான் 5 மினிட்ஸ் வச்சுருக்கேன். ஸோ கொஞ்சம் தண்ணியோட இந்த மாதிரி ஸ்டேஜ்லேயே நான் வந்து இதை ஓப்பன் பண்ணிட்டேன். இந்த ஸ்டேஜ் இருக்கும்பொழுது இதுலேயே நான் வந்து 2 முட்டையை வந்து உடச்சி ஊற்ற போகிறேன். ஸோ கொஞ்சம் தண்ணியோடு நீங்கள் முட்டை உடச்சி ஊற்றுனீங்க அப்படின்னா அந்த முட்டை வந்து நல்லா அதில் ஸ்ப்ரெட் ஆகி ரொம்ப
அடி பிடிக்காமல் நல்லா வரும் உங்களுக்கு. ஸோ ரொம்ப நீங்கள் கீரையை ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் முட்டையை போட்டிங்க அப்படின்னா அது இன்னும் ட்ரை ஆகிறதுக்கு லேட் ஆகும். கொஞ்சம் அதனோட தண்ணி அந்த நீர்ச்சத்து கொஞ்சம் இருக்கும் போதே நீங்கள் முட்டையை உடச்சி ஊற்றிட்டீங்க அப்படின்னா ஸோ அது நல்லா உதிரி உதிரியாக உங்களுக்கு சூப்பராக மிங்கிள் ஆகி நல்லா வரும். இங்கே பாருங்கள், இப்போ வந்து இது கடாயில் நமக்கு அந்தளவுக்கு ஒட்டாது தண்ணி இருந்ததுன்னா. ஸோ நமக்கு ஆயிலும் கம்மியாக தான் போட்டிருக்கோம் அதனால். ஸோ இங்கே பாருங்கள், இது எப்படி நல்லா உதிரியாக வந்துடுச்சு முட்டையோட, பார்க்குறதுக்கு ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அவ்வளோதான், பொன்னாங்கண்ணி கீரை வித் எக் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் பசங்களுக்கு ட்ரை பண்ணி செஞ்சு கொடுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.